அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் பாபத் கறி எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் நாங்கள் சமைச்சோம்னு சொன்னால் பாபத்துலேருந்து ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல் எதுவுமே வராத முறையில் ரொம்பவே டேஸ்ட்டாக நாங்கள் பாபத் கறி எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் இங்கே கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு பாபத் எடுத்திருக்கிறேன். பாருங்கள், பாபத்தை இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கிறேன். பாபத் க்ளீன் பண்ணின பாபத்தையே நான் வாங்கினதால் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் வாங்குறேன்னு சொன்னால் இப்போ மேக்ஸிமம் எல்லா கடைகளையுமே க்ளீன் பண்ணின பாபத் தான் வச்சுருக்கிறாங்க. நீங்களும் அது மாதிரி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பாபத்தை க்ளீன் பண்ணி அதுக்கு பிறகு நல்லா கழுவி விட்டுட்டு இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், நான் வெட்டியிருக்கிற மாதிரி தான். இப்போ நான் இந்த வெட்டின துண்டுகளை ப்ரெஷர் குக்கரில் போட்டிருக்கிறேன். அதில் 2-3 துண்டு ரம்பை சேர்த்திருக்கிறேன். அதோட கருவேப்பட்டை 2-3 துண்டும், அதோட 2 ஏலக்காவையும் தட்டி விட்டுட்டு சேர்த்திருக்கிறேன். அதோட 2 கிராம்பு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்திருக்கிறேன். எல்லாம் சேர்த்தினதுக்கு பிறகு இதை மாதிரி எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடுவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு இதுக்கு நாங்கள் தண்ணி ஊற்றிக்கொள்ள வேணும். தண்ணி ஊற்றுற டைமில் இந்த சேர்த்திருக்கிற பாபத்தெல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு நாங்கள் தண்ணி ஊற்றிக்கொள்ள வேணும். தண்ணியை ஊற்றினதுக்கு பிறகு ப்ரெஷர் குக்கரில் மூடியை போட்டு இது மாதிரி மூடி நாங்கள் 5-6 விசில் வாரத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் 5-6 விசில் வாரத்துக்கு இதை வேக வச்சாலுமே பாபத் வேகாது, ஆனால் நல்லா கொதிச்சு வரும். ஸோ பாபத் வேகிற இந்த கெப்பில் நான் பாபத்துக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட மீடியம் சைஸில் 3 வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அதே நேரம் 3 பச்சை மிளகாவையும் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அதே நேரம் மீடியம் சைஸில் 2 தக்காளியையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள், நாங்கள் கொதிக்க வச்ச பாபத்துமே நல்லா கொதித்து வந்திருக்குது. நாங்கள் ஏன் இப்படி கொதிக்க வைக்கிறேன்னு சொன்னால், பாபத்தில் ஒரு வகையான வாசனை இருக்கும் இல்லையா, அந்த வாசனை எல்லாருக்குமே பிடிக்காது. அது மாதிரி வாசனை பிடிக்காதாக்களும் சரி, வாசனை இல்லாமல் நாங்கள் பாபத்தை ஆக்கிக்கொள்ள வேணும்னு நினைக்கிறவங்களும் சரி, இதை மாதிரி பாபத்தை நல்லா அவிச்சு விட்டுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை மாதிரி பாபத்தை எடுத்து தனியாக ஆக்கிக்கொள்ளலும். அப்போ இதுலேருந்து வாசனை எதுவும் வராது. நாங்கள் டைரெக்டாக போட்டு இதை ஆக்கினோம்னு சொன்னால் இதிலேருந்து வாசனை இருக்கும். இதை மாதிரி அவிச்சு விட்டுட்டு ஆக்கினோம்னு சொன்னால் வாசனை இருக்காது. சில நேரம் வாசனை ரொம்பவே குறைவாக இருக்கும். அதுக்கு தான் இதை மாதிரி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி வாசனை இல்லாமல் பாபத்தை ஆக்கிக்கொள்ளலும். பாருங்கள், நான் பாபத்தை தண்ணியெல்லாம் வடித்து விட்டுட்டு வேறு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கிறேன். அதோட ஏலக்காய், கருவேப்பட்டை, வெந்தயம், அதோட கட் பண்ணி வச்ச வெங்காயம், அதே நேரம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கொள்கிறேன். இதெல்லாம் ஒரு அரைவாசி அளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நான் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கொள்கிறேன். இது நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தது, அதை சேர்த்திக்கொள்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துறண்டா கூட சேர்த்திக்கொள்ளலும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துறது தான் நல்லது. எனக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது இல்லை, நான் ஃப்ரீசரில் வச்சது தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பிறகு கருவேப்பிலை, ரம்பை அதையும் சேர்த்திக்கொள்ளுங்க. வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு நான் கட் பண்ணி வச்ச தக்காளியையும் சேர்த்திக்கொள்கிறேன். பாருங்கள், எல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு 1 மினிட்டுக்கு இந்த மாதிரி கிளறி விட்டு அதே நேரம் எங்களோட அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும். இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு சரக்கத்தூள், அதே நேரம் காரத்துக்காக வேண்டி கொஞ்சமாக மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திருக்கிறேன். சரக்குத்தூளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு 3-4 கரண்டி அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். மிளகாய்த்தூள் எங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்திக்கொள்ள வேணும். மஞ்சள் தூளும் கொஞ்சமாக சேர்த்திக்கொண்டேன். அதோட மிளகுத்தூளும் கொஞ்சமாக தான் சேர்த்திருக்கிறேன். பாருங்கள், அதையும் சேர்த்து வதக்கினதுக்கு பிறகு இப்போ நாங்கள் அவிச்சு வச்ச பாபத்தையும் சேர்த்திக்கொண்டேன். அதே நேரம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கிறேன். நாங்கள் பாபத்தை அவிக்கிற டைமில் ஆரம்பத்திலே கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் அவிச்சோம். ஆனாலும் நாங்கள் பாபத்தை அவிச்சு வடித்து விட்டதால் பாபத்தும் வெந்திருக்கலை. அதால் பாபத்தில் அந்தளவுக்கு உப்பு பிடிச்சிருக்காது. அதால் நாங்கள் இப்போது உப்பு சேர்த்திக்கொள்ள வேணும். உப்பையும் சேர்த்து பிரட்டி விட்டதுக்கு பிறகு நான் இதுக்கு புளி கரைச்சிருக்கிறேன். இதுக்கு நான் சேர்த்திருக்கிறது பழப்புளி. அதையும் தண்ணியில் ஊற போட்டு நல்லா கரைச்சி சேர்த்திருக்கிறேன். புளியோட அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட
ஒரு அரை எலுமிச்சை பழத்துற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு புளியை எடுத்து தண்ணியில் ஊற போட்டுட்டு புளியிற சாறை எடுத்து இதோட சேர்த்திருக்கிறேன். பாருங்கள், அதுக்கு பிறகு ஒரு கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி ப்ரெஷர் குக்கரை மூடாமல் இந்த மாதிரி எங்கள் பாபத்தை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி கொதித்து வர டைமில் நாங்கள் உப்பு புளியை பார்த்தா தான் எங்களுக்கு உப்பு புளி விலங்கும். போதாமல் இருந்தால் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சேர்த்திக்கொள்ளலும். அதுக்கு தான் நாங்கள் ஆரம்பத்துலேயே ப்ரெஷர் குக்கரை மூடாமல் இதை மாதிரி கொதிக்க வச்சுட்டு உப்பு புளியை பார்த்ததுக்கு பிறகு தான் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக இதுக்கு தண்ணியையும் சேர்த்து ப்ரெஷர் குக்கரை மூடி பாபத்தை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். பாபத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு சொன்னால் பாபத்தெல்லாம் நல்லாவே மூழ்குத அளவுக்கு தண்ணி ஊற்றி தான் நீங்கள் இதை வேக வச்சு எடுக்க வேணும். வேக வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 15லிருந்து 20 விசில் வார அளவுக்கு நாங்கள் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். அப்போ தான் வந்து எங்களோட பாபத் வந்து நல்லாவே வெந்து வரும். பாபத் நார்மலாக வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இறைச்செல்லாம் வேகிறது வந்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3லிருந்து 4 விசில் வச்சாலே வெந்துடும். ஆனால் பாபத்துக்கு வந்து நீங்கள் 15லிருந்து 20 வரைக்கும் வைக்க வேணும். சில பாபத்துக்கு சில நேரம் அதை விட அதிகமாக கூட விசில் வைக்க வேண்டியும் வரும். அதை நீங்கள் பார்த்து செஞ்சுக்கொள்ளுங்க. பாருங்கள், என்னோடய பாபத்துமே ரொம்பவே சூப்பராக வெந்து வந்திருக்குது. நாங்கள் இதுக்கு சேர்த்துருக்கிற உப்பும் சரி, அதே நேரம் புளியும் சரி, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எங்கள்கிட்ட இந்த பாபத்தை வந்து வெள்ளை சோத்தோட, அதே நேரம் இடியாப்பம் புட்டு எதோடு சாப்பிட்டாலுமே ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே நேரம் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.